வணக்கம் வியூவர்ஸ். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் கடாயில். இப்போ அதில் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எதுக்கு அந்த முந்திரி பருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் 2 கட்டு கொத்தமல்லியை நறுக்கி மண்ணெல்லாம் போக அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சோண்டு சாம்பார் வெங்காயம் 1-2 நறுக்கி வச்சுருக்கேன், மிக்சியில் அரைக்கணும். பச்சை மிளகா, இஞ்சி இது வச்சுருக்கேன். நம்ம கொத்தமல்லி சாதம் பண்ண போகிறேன். அதுக்கு தான் இது. மசாலாம் எந்த மசாலும் நான் போட போகிறதில்ல. போடணுன்னா நீங்கள் பிரிஞ்சி இலை, அது கிராம்பு, ஏலக்காய், அந்த இதெல்லாம் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடாமல் சிம்பிளாக தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இவ்வளோ தான். இதையும் கொத்தமல்லியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்க, அந்த நெய் கொஞ்சம் உருகினதும் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு தேவையான முந்திரி போட்டிருக்கேன். முந்திரி கொஞ்சம் செவக்கட்டும். 2 கட்டு கொத்தமல்லி, அந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே இவ்வளோ தான் வந்திருக்கு. மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டு அரைச்சிட்டோம்னாக்கா இது மாதிரி கலர்ஃபுல்லாக சூப்பராக கிடைக்கும். கொத்தமல்லியெல்லாம் நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை எல்லாம் சாப்பிட முடியாது. புதினா, கருவேப்பிலை கொஞ்சம் வதக்கணும். இது வதக்கி தான் ஆகணுங்கிற நெசசிட்டி கிடையாது. முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்ததும் இந்த கொத்தமல்லி அரைச்சதையும் போட்டு ஒரு கலரிண்டா போகிறோம். நான் ஸ்டீம் ஆலில் 2 உழக்கு சாதம் வச்சுருக்கேன். சாதம் பலன்னு ஆயிடுத்து, ரெடியாக இருக்குது. இந்த சாதத்தை அதில் போட்டு கலந்துக்கலாம். ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டீம் ஆல் இப்போ நம்ம கேஸ் இல்லாததுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பருப்பு வேகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சாதம் சூப்பராக மல்லிப்பூ மாதிரி வெந்துடும். நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டு போயிடலாம். இந்த ஸ்டீம் ஆல் ரொம்ப விலையும் ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும். நமக்கு யூஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடியில் நம்ம விடுறது வெறும் வாட்டர் தான். நான் ட்ரிங்கிங் வாட்டரே விடுவேன். நான் சுண்ணாம்பாக ஒயிட்டாக ஆகிடக்கூடாதுங்கிறதுனால வாட்டர்லேயே அது ஆகிடும். அதுக்கு இன்னும் கொடுக்குற பாத்திரம் தான் 2 பாத்திரம் கொடுப்பேன். ஒன்று 2 ஆழாக்கு வடிக்கும், ஒன்று 1 ஆழாக்கு வடிக்கும். இப்போ 2 ஆழாக்கில் நான் சாதம் வச்சுருக்கேன். அந்த வதக்கினதுக்கப்புறம் அந்த சாதத்தை போட்டு அதில் கலந்துடலாம். முந்திரி பருப்பு செவக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன். முந்திரி பருப்பு எடுத்தெல்லாம் வச்சுக்கணுங்கிறது இல்லை. இந்த இப்போ கொத்தமல்லி அரைச்சதை போட்டு 2 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம தண்ணிலாம் விடணுங்கிறது இல்லை, சிம்மில் தான் வச்சுருக்கேன். நெய் தான் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தேன். இது இப்போ நெய்யில் ஓரளவு வெந்துடும். ரொம்ப பச்சை வாசனையெல்லாம் இருக்காது. ரொம்ப கெட்டியாகவோ கலர் மாறவோ தேவையில்லை, அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இதில் சாதத்தை போட்டு நம்ம கலந்துடலாம். எதுவும் பச்சை வாசனை அடிச்சுட்டு நமக்கு வாய்க்கு ருசி இல்லாமல்லாம் போகாது, சூப்பராக இருக்கும். இப்போ நெய்யில் வதக்கியாச்சு. இப்போ நம்ம சாதத்தை போட்டு கலந்துடலாம். சாதம் ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். இப்போ இதை நல்லா கலரி கொடுத்துடலாம். குழந்தைகளுக்கு ஸ்பெஷலாக இது டிஃபன் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொத்தமல்லியோட பயன்கள் நமக்கெல்லாம் நன்னாவே தெரியும். எந்த அளவுக்கு கண்ணுக்கு நல்லது, பிளட்டுக்கு, ரத்த சுத்தி எல்லாமே தெரியும். நம்ம கொத்தமல்லி சாதம் இது மாதிரி பண்ணி கொடுக்கும்போது க்ரீன் கலரில் அவளுக்கு பிடிக்கும்னா ப்ரெட்டு இருக்குது இல்லையா, அதை நெய்யில் பொரிச்சு போடலாம், பன்னீர் போடலாம். நம்ம இஷ்டம்தான் இதில் இதுக்கப்புறம் சேர்க்குறதெல்லாம். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி டிஃபன் பாக்ஸில் கொடுத்தோம்னா ஒத்த பருக்க மீறாது. இதில் குழந்தைகள் என்ன சொல்லிட்டு வரும்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிங்கின்ட்டா, அதனால எனக்கு நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து கட்டி கொடு அப்படின்னு தான் கேட்கும் குழந்தைகள். இப்போ இது நல்லா கலரிட்டு பார்ப்போம். கொத்தமல்லி ரைஸு ரெடி ஆகிடுத்து பாருங்க. கலர்ஃபுல்லாக க்ரீனிஷாக க்ரீன் ரைஸ் ரெடி ஆகிடுத்து. நான் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருந்தேன், அதை தொட்டுக்க வச்சுருக்கேன். கொஞ்சமாக கேர்டு வச்சுருக்கேன். இது மாங்காய் பச்சடி. இது என்ன சம்மந்தமே இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இன்றைக்கி காலம்பரை பண்ணினதுனால அதையும் டேஸ்ட்டு பார்க்கலான்னு வச்சாச்சு. இப்போ இதை 3 தொட்டுண்டு நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு அசத்துங்க வியூவர்ஸ். உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸெல்லாம் அழகாக கொடுங்க. அளவெல்லாம் கரெக்டாக வந்ததான்னு சொல்லுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ், குரூப்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.